நாம் நம்புகிற கடவுள் நம்முடைய தெய்வம் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தைகளை இந்த நாளிலே நற்செய்தி வார்த்தைகள் நமக்கு தருகின்றன. இந்த மாதம் முழுவதுமாக நாம் மருத்துவருக்காக சிறப்பாக சொல்கிறோம். இறந்த ஆத்மாக்கள் மீது இறைவன் தானே இரக்கம் கொண்டு கருணை காட்டி அவர்களை தன்னுடைய வான்மீட்டிலே சேர்த்துக் கொள்ள நம்மால் இயன்ற ஜெப உதவிகளை அவர்களுக்காக நாம் ஏற்றிருக்கிறோம். அப்படி இறந்தவர்களை நாம் நினைக்கிற பொழுதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வு நம் கண்முன்னால் வந்து போகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை சரியான விதத்திலே கடவுள் உகந்த விதத்திலே வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாம் அமைக்கப் போகிற வாழ்க்கையானது நிலையான வாழ்க்கையாக, நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கையாக, மோட்ச வாழ்க்கையாக அமையும் என்பதை இன்னும் ஒரு முறை இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த நிலையான வாழ்க்கை தேடிய நாடிய மக்களாக வாழ இந்த திருப்பணியில் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் திருச்சபையானது புனித முதலாம் கிழவன் நினைவை கொண்டாடுகிறது. இவர் திருத்தந்தையாக திருச்சபைக்கு பணியாற்றி இருக்கிறவர், மறைசாட்சியாக மறைத்திருக்கிறவர், ஆண்டவர்களுக்கு தன்னை தலை பார்த்தவர். அவருடைய பரிந்துரையை நாடுவோம். அவரை போல நாமும் கூட எல்லா நேரங்களிலும் எப்படிப்பட்ட சூழலிலும் இறைவனுக்கு சாட்சியம் பகிர்கிற மக்களாக வாழ ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊரில் பங்கிட மறுத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் அடையாத ஆன்மாக்களுக்காகவும் திருப்பதியை ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதியை பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாகவும், கிறிஸ்துவே இரக்கமாகவும், ஆண்டவரே இரக்கமாகவும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உடைய நாமத்தை இறைவா, உம்முடைய புனித நன்மைகளிடமிருந்து மாற்று நீர் வியப்புக்குரிய என்பதை காட்டுகின்றது. திருமகனின் அருட்பணியாளர் மறைசாட்சியுமான தாம் கொண்டாடிய மனைவியை தம் சாட்சியை தவிர்த்து வாயால் பதிந்ததை செயலால் உறுதிப்படுத்தினார். அவருடைய ஆண்டு கொண்டாடத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாதையாரோடு இருக்கிறாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 12 வரை. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு கண்ணுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது
யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவரது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்து விடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவது வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகொலியிலிருந்து வெளியே ஒரு விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவருடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3 நாள் அவருடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3 நாளுக்கு பின் கடவுளிலிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஒரு உரத்த குரல் இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவருடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குவதும் அவரே. உங்கள் பதில் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பவரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துவோரும் அவரே. உங்கள் பதில் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். 10 நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். உங்கள் பதில் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தரும் நீரே. உங்கள் பதில் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 27 முதல் 40 வரை. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் தம் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தன் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர்.
இவ்வாறே 70 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 70 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களால் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே உட்புதல் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அவர் அங்கு ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைவில் அறிந்தவர் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவார், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் எங்களுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாம் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆவியை பொறுத்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை கேட்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
நிச்சயமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை மீட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய இரவுகளை அவன் இனத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அழிக்கும் தினத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்தோடு உயிரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை உரைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரம் வந்த உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இதை படிப்பையாக செலுத்தலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேருகிறோம். நன்றி கூறி வந்தாலும் ஆண்டவரே உம் தூய மறைநிகழ்வுகளின் மொழிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களுடைய அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பதி நிறைவேற்று.